மறைந்த முதலமைச்சர் காமராஜ் ஐயாவை பார்க்கறதுக்கு அவங்க ஊர்ல இருந்து ஒரு ஆள் வராங்க. ஐயா உங்க அம்மா வந்து ஒரு பெட்ஷீட்டும் ஒரு ஃபேனும் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. உடனே காமராஜர் அதுக்கு சொல்றாரு, ஐயையோ! இப்போ உள்ள சூழ்நிலை அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இல்லங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறனால தான் அவங்க கேட்டாங்க. கண்டிப்பா நீங்க வாங்கி தான் குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதற்கு முதலமைச்சர் காமராஜர் ஐயா வந்து சொல்றாரு, சரி குளிர்ன்னு தானே பெட்ஷீட் கேட்கிற, அப்புறம் எதுக்கு ஃபேனு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. அதுக்கு உடனே இந்த ஆளு பதில் சொல்றாங்க. நைட்ல குளிரும் அப்படிங்கிறதுக்காக பெட்ஷீட் போத்திக்கிறாங்க. ஆனா பகல்ல வேகும் இல்லையா? அது புழுக்கமா இருக்கும். அதனால ஃபேன் கேட்கறாங்க அப்படின்னோனே, காமராஜர் ஐயா உடனே பதில் பேசுறாரு. சரி, இப்பொழுதைக்கு பெட்ஷீட் மட்டும் அனுப்பி விடுறேன். ஃபேனுங்கிறது அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. என்ன ஒரு முதலமைச்சர்னா எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அவரு. அது எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டையே ஆளுகின்ற ஒரு முதலமைச்சர். அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். அதுவும் பெத்த தாய்க்காக. யாரா இருந்தாலும் சரி, தேவையற்ற செலவுகளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நபர் காமராஜர் ஐயா அவர்கள். கிரேட் இல்லையா?